இது வந்து 16 இன்ச்சு ஃப்ரேமு. 16 இன்ச்சு ஸ்டாண்டுக்கு 16 இன்ச்சு ஃப்ரேம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ அதில் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரேமில். பார்த்திங்கன்னா இதில் 2 இது இருக்கும். இதில் வந்து கீழே உள்ளதில் நம்ம கிளாத்தை போட்டுட்டு மேலே உள்ளதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். அதில் வந்து ஸ்க்ரூ போல்ட் இருக்கும். அதை வச்சு நம்ம வந்து டைட் பண்ணி இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். கிளாத் வந்து எந்த லூஸாக இருக்கக்கூடாது, நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். எந்த சுருக்கங்களும் இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா டைட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரேமில். இப்போ வந்து ஸ்டாண்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்படி ரவுண்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, 4 கால் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் ஸ்க்ரூ போல்ட் இருக்கும். நம்ம அதை வச்சு நம்ம அதை மாட்டிக்கணும். அந்த ஸ்க்ரூவை அந்த ஹோலில் விட்டுட்டு போல்ட் போட்டுக்கணும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு இதுக்கும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரணும். இப்போ ஃபஸ்ட் இது ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஜஸ்ட்டு அந்த போல்ட்டை போட்டுட்டு நல்லா டைட்டாக இது பண்ணிக்கணும். டைட்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு ஆடாமல் இருக்கும் ஸ்டாண்டு, நல்லா ஸ்டிஃபாக. ஃப்ரேமை நிமிர்த்து வச்சுட்டு ஒரு ஆட்டா ஸ்டாண்டை நிமிர்த்து வச்சுட்டு ஒரு ஆட்டா நம்ம வந்து டைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ஆடாமல் இருக்கும். எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இன்னொரு ஆட்டா எல்லாம் கரெக்டாக இருக்கா, டைட்டாக இருக்கா, ஆடுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. டைட்டாக இருந்தால் தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரேமை வந்து அப்படியே நம்ம அதில் வச்சு ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதுதான். அதில் ஒன்றுமே இல்லை. அப்படியே வச்சு இந்த ஸ்டாண்டோடு வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் ஃபிக்ஸ் ஆயிரும். அவ்வளோதான். இதான் ஃப்ரேமு ஸ்டாண்டும் ஃபிக்ஸ் பண்ணுற மெத்தடு. தேங்க்யூ.